அப்படியா? முதல்ல கார் என்ன பேரும் பாக்க. இவ்வளவு சீக்கிரமா சரி பண்ணிட்டீங்களே, நீங்க யாரு? நான் மெக்கானிக். சோம் ஆட்டோமொபைல்ஸ்னு இன்னைக்குதான் புதுசா ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சோம். பண்ணையார் தர்மலிங்கத்தை உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, என்ன தெரியுமே, அவர்தான் பெரிய பணக்காரராச்சு. அவர் பொண்ணத்தான் எங்க தம்பி கட்டியிருக்கான். ஓஹோ, உங்க பேரு? என் பேரு சோம். என் பேர் லலிதா. கணேஷ்புரம் அம்மன் கோயில் தெரு 4ஆம் நம்பர் வீடு. இப்ப நீங்க எங்க போறீங்க? டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். கார்ல உட்காருங்க, நான் கொண்டு. ஐயோ வேண்டாங்க. என்ன கொண்டு சொல்லணும் இல்ல. பரவாயில்லைங்க, நீங்க போங்க. நீங்க செய்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதுல அட்ரஸ் இருக்கு, அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரலாம். என்ன? எவ்வளவு நல்லது. ஐயோ, பணப்பைய மருந்து கார்ல வச்சுட்டே. நல்ல வேலை, அட்ரஸ் மறந்துட்டு போயிட்டாரு. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மருந்து? சரி, பாப்போம். வாங்க வாங்க. நம்ம வாங்க வாங்க. மாசம் பணம் கட்டுறேன்னு 5000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி ஹையர் பர்ச்சேஸ் மேலே கார் வாங்கி வந்தாங்க. இன்னும் 10000 ரூபாய் பாக்கி இருக்கு. இப்போ தராங்க, அப்போ தராங்க, எப்போ தராங்கன்னு ஏமாத்திட்டு வராங்க. இல்ல சேட்ஜி, இப்ப கையில பணம் இல்ல. போய் சொல்றாங்க. பையில இருக்கிற பணம் நம்ம கண்மேலே பார்த்தாங்க. இப்ப பணம் கொடுத்துருங்க, இல்ல காரை எடுத்துட்டு போறாங்க. சேட்ஜி இருங்க, கார் போனா அதோட என் மானமும் போயிடும். உங்களுக்கு மானம் வேணும், இன்னைக்கு பணம் தான் வேணும். இல்ல இல்ல சேட்ஜி இருங்க, இது ஏன் பணம் இல்ல, எனக்கு உதவி செய்த ஒருத்தருடைய பணம். எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. பரவாயில்ல. என்னங்க, உங்க பணத்தை என் பணம் நினைச்சுக்கிட்டு கேட்கறாருங்க சேட்டு. சேட், பைய எப்படி கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 10000 ரூபாய். 10,000. என்னங்க வேண்டாங்க. என்னமா நீங்க சாப் கொடுக்காரு வேண்டாம் சொல்றாங்க. அதான் டேஞ்சர் இருக்குது. இத உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் பாரம் இருக்குது, இத வச்சுக்கோ, நம்ம வராங்க. அடடே, நீயா ரங்கா, இது ஓ வீடா? நம்ம வீடு. என்னங்க இவர் நம்ம நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல சமயத்துல இவர் பணம் உன் மானத்தை காப்பாத்துச்சு. நடினா இவருக்கு நாம, அதுலயும் குறிப்பா நீ ரொம்ப கடமைப்பட்டு இருக்க. என்ன பாருங்க, இத போய் பெருசா பேசுறேன். ஒரு பெண்ணுங்கிறதுனால என் மனசு கேட்கல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பணம் ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா கொடுக்கலாம். ரங்கா, நான் வரட்டுமா? அம்மா, நான் வரேன். என்னங்க கொஞ்சம் இருங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, நேரமாவது, நான் வீட்டுக்கு போறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நோ ப்ளீஸ், நளி நான் ரொம்ப ஆசைப்படுது, தடை சொல்லாதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல, இல்ல வாங்க. அவரை இன்னும் காணுமே.
என்னதான் வேலை இருந்தாலும் பசி பொறுக்க மாட்டானே. எங்கடா போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னங்க இது புது பழக்கம்? வெத்தலை பாக்கு போட்டுட்டு வர்றீங்க. சாப்பாடு சாப்பாடு ஆயிடுச்சு. எங்க? பண்ணையார் வீட்டுல. நல்லா இருக்கு. காலையில பலகாரம் சாப்பிட்டது போதாதுன்னு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டா பணத்தை தான் வாங்கி மானத்துக்கு எடுத்த. இப்ப வேளா வேலைக்கு போய் சாப்பிட்டேன்னா அந்த மனுஷன் என்னடா நினைச்சுக்குவாரு? போதுமா, ஒரே விஷயத்த ஆளுக்கு பாதியா பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? வாய மூடுறா. வெளியில 64 வகையோட அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் வீட்டுல கட்டின பொண்டாட்டி கையால கஞ்சி தண்ணி குடிக்கிற அந்த சுகத்துக்கு ஈடாகாத உங்க அப்பாவே சொல்லியிருக்காருடா. சரி, அதான் போகட்டும். கட்டினவனும் பெத்தவனும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருந்தீங்கன்னா இந்த கூறுகட்ட காரியத்தை செய்வியா? எனக்காக என் பசியோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க தான் பேசுறீங்களா? இப்பதானே புதுசா காத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே இந்த தப்ப செய்யாதீங்க. தப்பா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்ப வருவேன் எப்ப போவேன் சொல்ல முடியாது. தொட்டதுக்கெல்லாம் என்னை எதிர்பார்த்து எனக்கு தொல்லையை கொடுக்காதீங்க. ஆமா. என்னது குடிகார மாதிரி பேசிட்டு போறான்? இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரே. அத்தை, யாரோ இவர் மனசை கலைச்சிருக்காங்க. வேற யாரு? எல்லாம் அந்த சம்பந்தியார் தான்.